பவி பவி. இந்த வரேங்க. எப்பாட நீங்க என்ன சீக்கிரம் வந்துட்டீங்க? லஞ்ச் பாக்ஸை காணோம், மறந்து வச்சுட்டு வந்துட்டீங்களா? எத்தனை தடவை சொல்றது, கிளம்புறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே அங்க இருக்க எல்லா பொருளையும் எடுத்து பத்திரமா திரும்ப ரிட்டர்ன் கொண்டு வாங்கன்னு. என் தங்கச்சி எங்க? அவ இங்கதான் எங்கேயாவது இருப்பா. எங்கன்னு கேட்டேன். தெரியலப்பா. தெரியலன்னா என்ன அர்த்தம்? வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களுக்கு வீட்டுல இருக்கிற வயசு பிள்ளை எங்க போகுது எங்க வருது இதை பாக்குறத விட என்ன வேலை? என்னாச்சுங்க? ஏதோ புதுசா கம்ப்யூட்டர் கிளாஸ் போறாளா? ஆமாங்க, கம்ப்யூட்டர் கிளாஸும் டைப்ரைட்டிங் கிளாஸும் போட்டுமான்னு கேட்டா. சரி போன்னு சொன்னேன். பணம் யார் கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். படிக்கணும்னு சொல்ற பிள்ளைகிட்ட என்ன சொல்லன்னு கொடுத்தேன். என்னாச்சு? அனுப்புறதுக்கு முன்னாடி என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல. இந்த வீட்டுல ஆம்பளைன்னு நான் எதுக்கு உட்காந்துருக்கேன்? ஏங்க நீங்க தானே எதுவும் முக்கியமான விஷயம் கேளு, மீதி உள்ளதை நீயே பாத்துக்கன்னு சொல்லுவியே. எதுவும் பிரச்சனையாங்க? நீங்க கோவப்படுறத பார்த்தாலே எனக்கு படபடன்னு வருது. இல்ல, இன்னைக்கு ஸ்டேஷன்ல இருந்து கிளம்புனேன். அப்ப கம்ப்யூட்டர் கிளாஸ் கிட்ட டீ கடை போட்டுருக்காம்ல முத்தையா, அவர் பேசும்போது சொன்னாரு, உன் தங்கச்சி வராப்பா, எல்லா பிள்ளைகளும் 1 மணி நேரம் படிக்காங்க, அவ மட்டும் ஏதோ ஒரு 3 மணி நேரம் இங்கே நிக்கிறா, என்னன்னு ஒரு தடவை பாத்துக்கோன்னாரு. அதான் நம்ம அவளை சேர்க்கலையா, அங்க எதுக்கு போனான்னு பார்த்தேன். இவ்வளவுதானா? நான் கூட நீங்க சத்தம் போட்டோன்னு என்னமோ ஏதுன்னு பயந்தே போயிட்டேன். நான் சொல்லணும் தான் நினைச்சேன், எப்படி மறந்தேன்னு எனக்கே தெரியல. சரி, கிளாஸ் 1 மணி நேரம் தானே, 3 மணி நேரம் அவனுக்கு என்ன வேலை? ஏங்க 1 மணி நேரம் கிளாஸ்னா 1/2 மணி நேரம் முன்னாடி போகணும். கிளாஸ் முடிய அப்படி இப்படி 10 நிமிஷம் முன்ன பின்னதானே ஆகும். உங்க தங்கச்சி கேட்கவே வேண்டாம், ஊர் கிளவி மாதிரி பேசிக்கிட்டே இருப்பா. ஒரு இடத்துக்கு போனா 3 மணி நேரம் வரேன்னா சீக்கிரம் வரேன்னு அர்த்தம். இதெல்லாம் ரொம்ப அவசியமா? காலேஜுக்கு இந்த ஃபார்ம்லாம் ஃபில் பண்ணி போட சொல்லு, நல்ல கோர்ஸா பார்த்து சேர சொல்லு. அந்த காலத்துல தான் கம்ப்யூட்டர் கிளாஸ் டைப்ரைட்டிங் எல்லாம் முக்கியமா இருந்தது. இப்போ என்னங்க பேசிய? எல்லா காலத்துலயும் கம்ப்யூட்டர் படிச்சவங்களுக்கும் டைப்ரைட்டிங் படிச்சவங்களுக்கும் முன்னுரிமை தான். சில வேலையில டைப்ரைட்டிங் முடிச்சா எடுத்துக்கிட்டாங்களாம். கட் ஆஃப்லாம் கம்மியா இருந்தா போதும்னு சொல்லிக்கிட்டு இருந்தா. ஏதோ சொன்னாலே ஸ்டெனோன்னு ஏதோ சொன்னா, அதுக்கும் அந்த டைப்ரைட்டிங் கேட்காங்களாம். இப்பவுமே படிச்சுட்டானா லோவர் ஹையர் எல்லாம் அந்த முதல் வருஷம் முடியறதுக்குள்ளே படிச்சுட்டானா கம்ப்யூட்டரும் படிச்சு வச்சுக்கிட்டானா நல்லது தானேங்க. என்ன நல்லதோ என்ன கெட்டதோ பிள்ளைய பாத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். எங்க அம்மா அந்த அளவுக்கு விவரம் கிடையாது. அவ பாட்டுக்கு டிவி சீரியல் வீடுன்னு உட்காந்துட்டு கிடப்பா. நீ தான் குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கணும். நீ பாத்துக்கிட்டு இருந்தா நான் ஸ்டேஷன்ல போய் நிம்மதியா வேலை பார்க்கேன். ஊர் விட்டு பஞ்சாயத்துலாம் நான் முடிச்சுக்கிட்டு இருக்கேன். நாளைக்கு நம்ம வீட்டுல ஒரு பஞ்சாயத்து வந்துட்டுனா ஊர்க்காரங்க காரியம் மூஞ்சில தூப்பி போடுவானுங்க. என்னையா இவன் பெரிய போலீஸா இருக்கான், இவன் வீட்டுல உள்ளதே உனக்கு பார்க்க முடியலையான்னு. சரிங்க புரியுது, நீங்க எதுக்கு டென்ஷன் ஆவறீங்க? நான் பாத்துக்கிறேன், அவ வரட்டும், என்னன்னு கேட்கேன். நீ கை கால் அலசிட்டு வாங்க, நான் சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன். எத்தனை தடவை சொன்னாலும் கேட்க மாட்டேங்க. டியூட்டி போயிட்டு வந்து கை கால் அலசிட்டு ஏதாவது சாப்பிடுங்க, அதுக்கப்புறம் பேசுவோன்னா கேட்கவே மாட்டேங்க. பாருங்க படன்னு வருது உங்களுக்கு. போங்க கை கால் அலசிட்டு வாங்க. இந்தாங்கப்பா, இல்ல 2 இந்த பருப்போட சுட்டு வச்சிருக்கேன், இது எனக்கு காப்பியோட சாப்பிடுங்க, நல்லா இருக்கும். எப்படி பவி, நீ மட்டும் எப்படி இப்படி இருக்க? என்ன கேட்கீங்க? என்ன எப்படி இருக்கேன்னா புரியல. நான் எவ்வளவு கோவமா வந்தேன், நான் அவ்வளவு பேசினேன், எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டேன். இப்ப பாரு, பொறுமையா வடையும் கொண்டு நீங்க சாப்பிடுங்க. இங்க ஒன்ன மாதிரியா எல்லா வீட்லயும் எல்லாரும் இருந்துட்டாங்கன்னா சண்டையே வராது. இதுல என்னங்க இருக்கு? வீட்டுக்குள்ள இருக்கிற எனக்கே அவ்வளவு டென்ஷன் இருக்கு. நீங்க போலீஸா வேலை பார்க்கிய, உங்க ஸ்டேஷனே பிரச்சனையா தான் இருக்கும். அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, அதை பாருங்க இதை பாருங்கன்னு உங்க மேலதிகாரி, அங்க வேலை பார்க்குறவங்க, அங்க வர்ற மக்கள் எல்லாரும் உங்களை கஷ்டப்படுத்தி இருப்பாங்க. நீங்க அப்படித்தானே வருவீங்க. நானும் அப்படியே மூஞ்சப்பட்டு என்னை எப்படி பேசாச்சுன்னு கேட்டோம்னா உங்களுக்கு இன்னும் டிப்ரெஷன் ஆகும்லாங்க. சரி பரவாயில்ல, சாப்பிடுங்க. ரொம்ப தேங்க்ஸ்டா. இருக்கட்டுங்க, தேங்க்ஸ்லாம் சொல்லி அடுத்த ஆக்குறீங்க. வேற எது வேணுமா? வேற என்ன வேணும்? கொஞ்ச நேரம் உட்காந்து காலை மிக்கி விட்டா சுகமா இருக்கும், சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கும். எங்கேயாங்க? ஏ பவி, நான் சும்மா சொன்னேன், எந்தி. இருக்கட்டும், காலை வீட்டுங்க. பவி சொன்ன கேளு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எந்தி. விளையாட்டுக்கு இருந்தாலும் வலிக்க போதுன்னு சொல்றீங்க. இருங்க, எனக்கு கொஞ்ச நேரம் அமுக்கி விடுறேன், வெண்ணி வச்சுட்டு வரேன். காலைல சுட சுட வெண்ணி ஊத்துனீங்கன்னா காலு உளையாது. பவி சொன்னா கேளு, எந்திமா. ஏ எந்தின்னு சொல்றேன்ல. ஏங்க உங்களுக்கு கால் வலிக்க நீங்கல்ல, இப்ப எதுக்கு வேணாங்கிறீங்க? அதுல சும்மா சொன்னேன்டி. சும்மா எப்படி சொல்வீங்க? கால் வலிச்சாதானே அப்படி சும்மா கூட சொல்லுவாங்க. அம்மா தாயே, கால் வலிக்கல ஒன்னும் வலிக்கல, நீ போய் வெண்ணி மட்டும் போடு. குளிச்சுட்டு அப்படியே காலையும் வெண்ணி ஊத்திட்டு வந்தா நல்லா ஆயிரும். நீ அமுக்கி விட்டாலும் எவ்வளவு நேரத்துக்கு அமுக்கலாம் நல்லா தான் இருக்கும். வெண்ணி ஊத்திட்டா மொத்தமா சரியாயிரும்ல. சரிங்க, நான் வெண்ணி போட்டு கொண்டு வரேன். என்ன சினி, இன்னைக்கு கிளாஸ்லாம் முடிஞ்சதா? முடிஞ்சது, இப்பதான் வெளியே வந்தோம். உங்களை காணுமே பாத்துக்கிட்டே இருந்தேன், நல்ல வேலை வந்துட்டீங்க. என்னாச்சு, ஜலதோஷமா? ஆமா லைட்டா இருக்கு. சரிண்ணா, நீங்க 2 பேரும் பேசிட்டு வாங்க, நாங்க நிக்கிறேன். பரவாயில்ல, விவரம் தெரிஞ்ச புள்ள. நானா போறது டிஸ்டண்டா இருக்கும், இல்ல 2 பேரும் சேர்ந்து விரட்டுவீங்க, தேவையா? சரியா புரிஞ்சா சரி. என்னாச்சு, எவ்வளவு நேரம் உனக்காக வெயிட் பண்றது? இப்பதான் கிளாஸ் முடிஞ்சது. சரி சரி, நான் உனக்கு ஒண்ணு வாங்கிட்டு வந்திருக்கேன். என்னது அது? இதுல நம்ம 2 பேரோட போட்டோ இருக்கு. ஆமா, இந்த செயினை பத்திரமா வச்சுக்க, கோல்டுலாம் இல்ல. இப்ப உங்ககிட்ட நான் கோல்டு கேட்டனா? ஏய் சொன்னேன்ப்பா, அவ்வளவுதான். பிடிச்சிருக்குல்ல? எனக்கு பிடிக்கலன்னு சொல்வேனா? சரி
காலேஜ்ல எப்படி போகுது? காலேஜுக்கு என்ன நல்லா போகுது. என்ன எக்ஸாம்ல தான் கொஞ்சம் மார்க்ஸ் கம்மி. என்ன சொல்றீங்க? ஒழுங்கா படிக்கலையா? நல்லா தான் படித்தேன். ஆனால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது எனக்கு நல்ல மார்க் தான். இருந்தாலும் நான் எதிர்பார்த்த மார்க்ஸ் வரல. என்ன சொல்றீங்க? சரி, நெக்ஸ்ட் டைம் நல்லா படிங்க. வீட்டில் ஒரே கஷ்டம்ப்பா. புரியுது, கொஞ்ச நாள் தானே, சீக்கிரமா நல்லா படிங்க. அப்புறம் ஒரு வேலை கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும். நீ என் கூட இருப்பல்ல கடைசி வரைக்கும்? கண்டிப்பா இருப்பேன். சரி, டைம் ஆயிட்டு, நீ கிளம்பு. சரிங்க, நாளைக்கு வருவீங்களா? இல்லை, இன்னைக்கு நைட்டு கிளம்புறேன். இன்னும் வரதுக்கு 1 மாதம் ஆகும். சரி, ஓகே. என்னண்ணே, பேசி முடிச்சிட்டீங்களா? நீங்கள் 2 பேரும் பேச ஆரம்பிச்சா நேரம் போகிறதே தெரியாது. 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு. கூட்டு போட்டுமா? ஆ, பேசியாச்சுமா. பார்த்து போங்க. சரிங்கண்ணா. ஸ்கூல் போயிட்டு வந்துட்டு இவ்வளோ நேரமா? அண்ணி, இது ஒன்றும் ஸ்கூல் இல்லை, ஸ்கூல் தான் முடிஞ்சிருச்சே. ரிசல்ட்டுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூலில் கோச்சிங் கிளாஸ் மாதிரி கொடுக்குறாங்களா? அதான் இந்த குரூப் 4 VAO இதுக்கெல்லாம் கிளாஸ் எடுக்கிறாங்களா? சரி, சும்மா தானே போயிட்டு வந்தேன். அதுக்கே நீ இப்போவே போகணும்? அதுக்கு வயசு தேவைப்படும்ல. வயசு வரும்போது என் கையில் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட் இருக்கும், டைப்ரைட்டிங் சர்டிஃபிகேட் இருக்கும். கூடவே நான் அதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ணிடுவேன். அது சரி. சரி, போனா சரிதான். உங்கள் அண்ணன் வேற உனக்கு ஆனன்னு காய்ச்சி முச்சின்னு சத்தம் போட்டுட்டு போறாரு. கிளாஸ் முடிஞ்ச நேரம் வீட்டுக்கு வா. சாரி அண்ணி, நாளையிலிருந்து சீக்கிரம் வந்துடுவேன். இன்னும் 1 மாசத்துக்கு கரெக்டாக வந்துடுவேன். அது என்ன 1 மாசம் கணக்கு? இல்லை நீ இவ்வளோ நாள் அப்படி இருந்தேன், இதுக்கப்புறம் கரெக்டாக வந்துடுவேன்னு சொன்னேன். சரி சரி, போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு குளிச்சுட்டு வா. அன்னைக்கு காலையில் தானே குளித்தேன். காலையில் குளிச்சேன்னா காலையில் சாப்பிட்டல, மத்தியானம் சாப்பிட்டல, அதை மாதிரி வீட்டுக்கு வந்து குளிக்கணும். போ. இந்த பாருங்க, நீங்க ரொம்ப ஓவரா பண்றீங்க. சின்ன நீ பாருங்க, எதுலையும் தலையிடுறது இல்லை. நீங்க தான் சும்மா பேசுறதெல்லாம் பேசி முடிச்சிட்டேனா ஒழுங்கு மரியாதை போய் குளிச்சுட்டு வாப்போ. சே, இவங்க பெரிய இவங்க வச்சது ராஜ்யம். ஏதோ இவங்க என் வீட்டுக்கு மருமகளை வந்த மாதிரி இல்லை, நான் தான் இவங்க வீட்டுக்கு மருமகளை போன மாதிரி இருக்கு. ஆனா உடனே அதை பண்ணு, இதை பண்ணு, அதை பண்ணாத, இதை பண்ணாத. எம்மோ முடியல எனக்கு. எனக்கு இப்ப குளிக்க வேண்டாம். என்ன பண்றது? எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்காங்க. இப்ப உடனே வெளியே போனா நான் குளிக்கலன்னு தெரிஞ்சிடும். என் பாட்டுக்கு இங்க இருக்க போறேன். 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் வெளியே போனா போதும். யார்கிட்ட? என்கிட்டயே வா. சினி, குளிக்கிறியா? ஆமா நீ, குளிச்சு முடிக்க போறேன். கதவை தர. அன்னி, குளிச்சு முடிக்க போறேன், ட்ரெஸ் மாத்திட்டு கூப்பிடுறேன். கதவை தரேன்னு சொன்னேன். நான் சரியான லூசு. டவலும் எட்டு வரல, சோப்பு எட்டு வரல, போட ட்ரெஸ்ஸும் எட்டு வரல. இப்ப கதவை தேறேங்கிறாங்க. அரை வரைக்கும் இங்க உள்ள இருந்த பக்கெட்டிங் காணும். அன்னைக்குமா துணியை காயப்பட மேலே எட்டு போயிருப்பாங்க. இவங்களோட தொல்லையா போச்சு. இப்ப நான் வேற குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் மாத்த போறேன். எப்படி கதவை திறப்பேன்? இத வரேன் நீ. சோப்பைங்க, பக்கெட்டிங்க, துண்டைங்க, குளிச்சு முடிச்சுட்டேன்னு சொன்னேன். அண்ணி வேண்டாம், நீ விட்டுருங்க. நீ அண்ணி ப்ளீஸ் அண்ணி விட்டுருங்க. நீ ஏய், என்ன எது கத்துற? ஓ, கனவா? நல்ல வேலை, நான் என்னமோ நினைச்சிட்டேன். அண்ணி, அது வந்து உள்ள குளிக்கலான்னு வந்தேனா? குளிக்க வந்தவா சோப் எட்டு வரல, துண்டு எட்டு வரல, பக்கெட் இல்ல, கப்பு கூட இல்ல. எப்படி குளிப்ப? அண்ணி, அது இந்த பிடி சோப்பு, இந்த பிடி துண்டு. கனவுதான். நீ கனவுதான் காம்ப. பக்கெட் இருக்காது, கப்பு இருக்காது, சோப்பு இருக்காது, துண்டு இருக்காது, போட்டுக்கு ட்ரெஸ் எடுத்து இருக்க மாட்டேன். ஆனா குளிச்சு முடிச்சிருப்பேன். கனவுலயே குளிப்பேன், கனவுலயே ட்ரெஸ் மாத்துவேன். அப்படித்தானே? வெளியே பக்கெட்டு கப்பு வச்சிருக்கேன், பாதி வெண்ணி ஊற்றிருக்கேன், மீதி வெண்ணி பச்சை தண்ணி ஊற்றி கலந்து குளி. இது கனவு இல்லையா? அண்ணி, இப்படி நாத்தனார போட்டு அடிக்கிறது தப்பு. இப்படி கொடுமை பண்ணக்கூடாது. நீ நாத்தனார் மாதிரியே நடந்துக்கிற, நீ குட்டி பிசாசு மாதிரி நடந்துக்கிற. ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு வெளியே வா. ஊர்ல எல்லாவளும் கேட்கா, என்ன கல்யாணம் நடந்த 2 வருஷம் ஆக போது, ஒரு புள்ள பூச்சி இல்லையா, ஒரு நல்ல காரியம் இல்லையான்னு. இந்த வீட்டுல என் மாமியார் ஒரு குழந்தை, என் புருஷன் ஒரு குழந்தை, என் ஓரகத்தி ஒரு குழந்தை, எல்லாத்தையும் விட இது ஒரு குட்டி சாத்தான். இது எல்லாத்தையும் பாக்குறதுக்குள்ள மண்டை முடியல கழியுது, நெஞ்சு முட்டுது. இதுல இன்னொரு குழந்தைய போட்டு அதையும் போட்டு யார் பார்க்க? பேசாம என் குழந்தை நேரம் தூக்கி தனி கொடுத்து வைக்கணும். இவளை கல்யாணம் பண்ணி எங்க அனுப்பிட வேண்டியதான். காலேஜ் படிக்கண்டா, ஒண்ணு படிக்கண்டா. கல்யாணமா? இவ்வளவு பேசுற? ஏதாவது காத்துல வந்ததா? கல்யாணமா கல்யாணமா வைக்கப்படுதா? இந்த பாரு, ஒழுங்கு மரியாதை குளிச்சுட்டு வெளியே வா சொல்லிட்டேன். சாரி அண்ணி, வெளியே போங்க, 10 நிமிஷத்துல குளிச்சுட்டு வரேன். வணக்கம் மக்களே, எங்களோட செல்லமைங்கிற கதை திங்கள், புதன், வெள்ளி இந்த 3 நாளுமே மத்தியானம் 2 மணிக்கு வரும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. கதை பிடிச்சிருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா கதை போட ட்ரை பண்றோம். நீங்க நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சு நிறைய லைக்ஸ் கொடுத்தீங்கன்னா இப்ப 10 மினிட்ஸ் போடுற வீடியோவை உங்களுக்காக 30 மினிட்ஸா மாத்துவோம். ஆமா மக்களே, உங்களோட அன்பும் ஆதரவும் லைக்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெயிட் பண்ணுங்க. எங்களோட காதல் கதைகளை உங்ககிட்ட ஷேர் பண்ண ஆவலா இருக்கிறோம். சினி,
ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க அண்ணன் இல்லாம கூட அண்ணி இருந்துருவாங்க. ஆனா என்ன கண்காணிக்காம அவங்களால இருக்கவே முடியாது. உங்க வீட்லயும் இந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இருக்காங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க.